அழுகின்ற வேளையில ஆதரிக்க யாரும் இல்ல. கண்ணீர் சிந்து நேரத்தில உம்மா விட்டா துணை இல்ல. ஆதாரமா எனக்கு மட்டும் நீங்க தானையா. அந்த ஆறுதலை கொடுத்து நீர் தேர்ச்சி நீரையா. ஆதாரமா. தந்தை மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் நம்முடைய காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. சுதந்திரம். மனாசே கோத்திரம் சுதந்திரத்தை பெற்று பங்குகளை பிரித்து வரும்பொழுது யோசுவாவும் பிரபுக்களும் அவருக்கு முன்பாக நின்று, எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். மனாசேயினுடைய குடும்பத்துக்கு. அன்பின் இறை மக்களே, இந்த நாளிலும் எல்லைகளை நாம் மதித்து நடக்க வேண்டும். கடவுளுக்கென்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எல்லை வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுள் நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்து, ஆழம் இவ்வளவு, அன்பு இவ்வளவு அகலம் என்று நம்மைக்கு 2 கரங்களை விரித்து அவர் வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவருடைய அந்த எல்லைகளை, கர்த்தருடைய எல்லைகளை நீங்களும் நானும் மதிக்க வேண்டும். மதித்து அவற்றில் கால் வைக்க வேண்டும். மனிதன் தன்னுடைய மனதில் உணர்வுள்ள உடல் நலனை பேணி காக்க அவன் இருக்கிறான். ஆனால் மீற முடியாதபடி பல படைப்புகள், ஆண்டவர் நியமித்த வரைமுறைகள் போன்ற எல்லாம் எல்லைக்கோடாக இருக்கிறது. ஹென்றி கிளண்ட் என்பவர் ஓர் அமெரிக்க கிறிஸ்தவர். தன்னிறைவான ஒரு எழுத்தாளர். உங்கள் வாழ்வை உங்கள் கட்டுக்குள் வைக்கும்படி எப்போதும் ஆம் என்றும் எவ்வாறு இல்லை என்றும் சொல்ல வேண்டும் என்னும் நூலை எழுதி, அந்நூலில் எல்லைகள் நம்மை உருவாக்குகின்றன. நாம் எங்கே முடிக்கிறோம், வேறொருவன் எங்கே துவங்குகிறான் என்பதுதான் எல்லைகள் நமக்கு காட்டுகின்ற நன்மை. பொறுப்புணர்வோடு நாம் செயல்பட வழி வகுக்கிறது. நல்லவைகளை வைத்து தீயவைகளை வெளியேற்ற எல்லைகள் நமக்கு உதவுகிறது. எல்லைகள் வகுப்பதென்று நம்முடைய தெரிவுகளுக்கு நாம் கட்டாயமாக பொறுப்பாக அமைய வேண்டும். நாம் எடுக்கின்ற காரியங்களில் ஏற்படும் விளைவுகளுக்கு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவற்றுக்கு எல்லைகள் இல்லை என்று தெரிந்தவுடனே அங்கு பிரச்சனை உருவாகிறது. ஏனென்றால் பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய கடவுள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் எல்லைகளை பிரித்து கொடுக்கிறார். அவ்வாறு எல்லைகளை பிரித்து கொடுக்கும்போது அது அன்போடும் ஐக்கியத்தோடும் ஒற்றுமையோடு ஒருவருக்கொருவர் வாழ வேண்டும் என்பதற்கு. ஆனால் இன்றைக்கு ஆளுமையின் அடிப்படையில் அதிகாரத்தை செலுத்தி இந்த மக்களுக்கு சுதந்திரம் எதற்கு, இவர்கள் நம்மிலே இருக்கட்டும், அவர்களுடைய எல்லையை அவர்களுக்கு பிரித்து கொடுக்க அவர்களுடைய உரிமையை, அவர்களுக்கு எல்லை என்பது உரிமை, அவர்களுடைய உரிமை. திருச்சபையில் ஒரு கூட்டத்துக்கு இருக்கின்ற உரிமை அதே போல் மறு கூட்டத்துக்கும் இருக்கும். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த மூர்க்கத்தனமான, முரட்டுத்தனமான, சுயநலமான எண்ணங்கள் இன்றைக்கு அகல வேண்டும். அவற்றைத்தான் கடவுள் இந்த நாளில் நம்மிடத்தில் இருந்து எல்லைகளை மதித்து நடக்க ஆண்டவர் அழைக்கின்றார். இன்றைக்கு பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஈரோட்டினுடைய பெரிய ஒரு அறிஞராக, ஜாதிய ஆதிக்கத்திற்கு, பாலினம் மற்றும் ஜாதிய சமத்துவத்திற்கு எதிராக தமிழகத்தில் கிளர்ச்சியை செய்தவர் ஈவரா ராமசாமி. 1919 இந்திய தேசிய காங்கிரஸில் அவர் சேர்ந்து 25 இக்கட்சி பிராமணர்கள் நலனுக்கு மட்டுமே சேவை செய்கிறது என்பதை உணர்ந்து ராஜினாமா செய்தார். 39 ஈவரா பெரியார் பகுத்தறிவு, சுயமரியாதை, பெண்கள் உரிமை மற்றும் ஜாதி
ஒழித்தல் போன்ற கொள்கைகளை அவர் வகுத்து வெளியே வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கடவுள் ஒவ்வொருவருக்கும் எல்லைகள் இருக்கிறது. அந்த எல்லைகளை அது உரிமையாக்கப்பட வேண்டும், ஒவ்வொருவருடைய சொந்தமாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உரிமையை கொடுப்பதற்கு நாம் மறுக்கும் பொழுது கடவுளுடைய நீதியை செய்வதற்கு நாம் மறுக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இந்த நாளிலே கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இன்றைக்கு எல்லைகளை மதிக்கும் பொழுது எங்களுக்குள்ளாக அன்பும் ஐக்கியமும் நடைபெறுகிறது. பிரச்சனைகளுக்கு இடமில்லாதபடி நீ எங்களுக்கென்று எல்லை என்ற உரிமையை கொடுத்திருக்கிறீர். அந்த உரிமையோடு நாங்கள் ஆராதிக்கவும், எங்களுடைய உரிமையினால் எங்களுடைய நன்மைகளை உம்மிடத்திலிருந்து இந்த திருச்சபை வழியாக பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். இந்த நாளில் எங்களுடைய திருச்சபையினுடைய தலைமை